அத்தியாயம் 96. பட்டுச்சீலை திட்டம். போன அத்தியாயத்துல இளஞ்செழியன் அந்த 3 பெண்களையும் ஏன் அவன் அந்த மாளிகைக்கு வரவழைச்சான்றத விளக்குறத பார்த்தோம். அத தொடர்ந்து தமிழ்நாட்டோட நிலைய பத்தியும் அவனோட திட்டத்தை பத்தியும் விளக்க முயற்சி செஞ்ச இளஞ்செழியன் தன்னோட மடியில இருந்த பட்டு சீலைய மஞ்சத்துல விரிச்சு இதை பார்க்க வாருங்கள்னு கூப்பிட்டான். ஆனா அறையில இருந்த அந்த 3 அழகிகள்ல ஒருத்தி கூட இருந்த இடத்துல இருந்து ஒரு இம்மி கூட நகராம அதுவரைக்கும் படைத்தலைவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டு மனசொடைஞ்சு போய் சிலைகளை மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த மாளிகைக்கு அவங்கள வரவழைச்சதுனால அவங்களோட நற்பெயருக்கு எவ்ளோ பெரிய பாதிப்பை இளஞ்செழியன் ஏற்படுத்திட்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பெண்களோட முகங்களும் கோவத்துல சிகப்பா மாறி இருந்தது. அவங்களோட 6 கண்களும் அப்படியே அக்னிய கக்கினத கவனிச்ச இளஞ்செழியன் பட்டு சீலை மேல இருந்த தன்னோட கண்களை தூக்கி அந்த 3 பெண்களையும் பார்த்து பெருமூச்சு விட்டான். திரும்ப நல்லா நிமிந்து நின்னுகிட்டு அந்த 3 பெண்களையும் திடமா பார்த்து, பெண் இதயம் எனக்கு புரியாதென்று நினைக்க வேண்டாம். ஆனால் நீ ஏதோ சொல்ல வந்த இளஞ்செழியனை தடுத்து அவனை கோவமா பார்த்த யவனராணி, பெண்கள் இதயம் உங்களுக்கு புரியாதென்று யார் சொல்வார்கள் படைத்தலைவரே? நான் சொல்ல மாட்டேன். அலீமா சொல்ல மாட்டாள். வேளிர்குல பேரழகி சொல்ல மாட்டாள். இன்னும் எத்தனை பெண்கள் சொல்ல மாட்டார்களோ தொகை எனக்கு தெரியாதுன்னு இகழ்ச்சியா சொன்னான். ராணியோட சொற்கள்ல இருந்த ஏளனத்தையும் கோவத்தையும் புரிஞ்சுகிட்டு நிதானமா, தொகை விரிந்தாலும் பாதகமில்லை, மனோ தத்துவ சாத்திரத்தை நான் படித்திருக்கிறேன் நீ ஏதோ சொல்ல வந்த இளஞ்செழியன திரும்ப தடுத்த ராணி, எங்கு படித்திருக்கிறீர்கள்? ஏட்டிலா பிறர் வீட்டிலான்னு கேட்டா. வீட்டில் இருப்பதுதான் ஏட்டிலும் இருக்கிறது ராணி. சமுதாயத்தில் இருப்பதுதான் சாஸ்திரத்திலும் இருக்கிறது. ஆகவே சாஸ்திரங்களை அறிய வீட்டிலும் படிக்க வேண்டும், ஏட்டிலும் படிக்க வேண்டும். ஒன்று உணர்வுக்கு, இன்னொன்று அனுபவத்துக்கு. இரண்டிலும் தீட்டப்படும் அறிவுதான் கூர்மையாகிறதுன்னு சொன்னா இளஞ்செழியன். அப்படியானால் படைத்தலைவருக்கு பெண்கள் விஷயத்தில் அனுபவம் அதிகம் போலிருக்கிறதுன்னு இகழ்ச்சியா கேட்டா ராணி. இளஞ்செழியன் தன்னோட நிதானத்தை கொஞ்சம் கூட இழக்காம, ராணி, தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். பெண்களை பற்றி மட்டும் நான் குறிப்பிடவில்லை, பொதுவாக பேசினேன். மனோ தத்துவ சாஸ்திரத்தை பற்றி மட்டுமே குறிப்பிட்டேன்னு சொன்னான். இளஞ்செழியன் சர்வசாதாரணமா பதில் சொல்லிக்கிட்டு வந்ததை பார்த்து, மனோ தத்துவம் உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியுமான்னு கேட்டா ராணி. அவ கேள்வியோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன் அவ்வளோ நேரம் நிமிர்ந்து இருந்த தன்னோட தலைய தாழ்த்தி நிலத்தை பார்த்துக்கிட்டு, ஓரளவு தெரியும் என்பதுதான் என் நம்பிக்கை ராணின்னு சொன்னான். அதை கேட்டு, எங்கள் மனோநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறதென்று உங்களுக்கு புரிகிறதான்னு கேட்டா அலீமா. புரிகிறது என்பதைத்தான் முன்னமே சொல்லிவிட்டேனேன்னு தலைய தூக்காமலே சொன்னா இளஞ்செழியன். புரிந்துமா எங்களை இங்கு வரவழைத்தீர்கள் படைத்தலைவரேன்னு வருத்தத்தோட கேட்டா அல்லி. ஆம் அல்லி, நன்றாக புரிந்துதான் இங்கு வரவழைத்தேன். காரணத்தை தான் முன்பே சொன்னேனேன்னு சொன்னா இளஞ்செழியன். இந்த மாளிகையின் அவப்பெயரால் கற்புடைய பெண்கள் இந்த இடத்தில் நடமாட மாட்டார்கள் என்று டைபீரியஸ் நினைப்பான் என்ற காரணத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்னு கோவமா கேட்டா ராணி. ஆம் ராணி உறுதியா சொன்னான் படைத்தலைவன். டைபீரியஸை ஏமாற்றுவதற்காக பெண்கள் மீது அபாண்டம் ஏற்படக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவது முறையென்று நினைக்கிறீர்களான்னு கேட்டா அலீமா. அவ்வளோ நேரம் தலைய தாழ்த்தி வச்சிருந்த படைத்தலைவன் நல்லா நிமிந்து அந்த 3 பெண்களையும் பார்த்து, ராணி, அலீமா, அல்லி, உங்கள் மூவரிடமும் என் இதயத்துக்கு எத்தனை ஈடுபாடு, எவ்வகை ஈடுபாடு என்பது உங்களுக்கே தெரியும். உங்கள் மீது அபாண்டம் ஏற்படுவதா அல்லது என் உயிரை இழப்பதா என்பது மட்டும் பிரச்சனையா இருந்தால் என் உயிரைத்தான் இழப்பேனே ஒழிய உங்கள் நற்பெயருக்கு மாசு ஏற்பட ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது நம் முன்னிருக்கும் பிரச்சனையில் பிணைக்கப்பட்டிருப்பது உங்கள் மூவர் வாழ்வு மட்டுமல்ல, தமிழகத்தின் மக்களின் தற்கால வாழ்வு, மானம், பிற்காலம் அத்தனையும் பின்னி கிடக்கின்றன. நாம் எந்த நிமிஷத்திலும் போர் மூலக்கூடிய நிலையில் இருக்கிறோம்னு சொன்னான். அவன் அவ்வளோ நேரம் ஆவேசமா பேசியும் அந்த 3 பெண்களோட மனோநிலைமை கொஞ்சம் கூட மாறாதத அவங்களோட முகபாவனையில இருந்தே புரிஞ்சுக்கிட்டான் இளஞ்செழியன். ராணி இளஞ்செழியனை பார்த்து, உங்கள் நாட்டு இலக்கியங்களை சரியாக படித்திருக்கிறீர்களா படைத்தலைவரேன்னு கேட்டா. ஓரளவு படித்திருக்கிறேன். எதற்காக கேட்கிறாய்ன்னு கேட்டான் இளஞ்செழியன். உங்கள் படிப்பு பேச்சில் புலனாகவில்லை படைத்தலைவரே. இந்த நாட்டுக்கு வந்த பின் 2 பெரும் கதைகளை உங்கள் மக்கள் சொன்னார்கள் எனக்குன்னு சொன்னா ராணி. என்ன கதைகள்னு கேட்டான் இளஞ்செழியன். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். சிறையெடுத்தவள் கற்பையும் கௌரவத்தையும் காக்க முதல் போர் நடந்தது. இன்னொருத்தியின் விரிந்த குழலை வாரி முடிக்க 2ஆம் போர் நிகழ்ந்தது. அப்படித்தானேன்னு கேட்டா ராணி. ஆம் ராணின்னு சொன்னா இளஞ்செழியன். இந்த காவியங்களின் படிப்பினையை நீங்கள் ஏன் அறியவில்லை படைத்தலைவரே?
ஒவ்வொரு பெண்ணின் மானத்தை காக்கவே பெரும் போர் நிகழ்ந்து ஏராளமான உயிர்கள் அழிந்து போன இந்த நாட்டில் பிறந்த நீர், ஒரே ஒரு போருக்காக, அதுவும் போர் நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்புக்காக 3 பெண்களின் நற்பெயரை கெடுக்க முன்வந்தீர்களே, இது முறையா? நீங்கள் கற்ற வித்தையின் பயன் இதுதானா? கற்புடைய பெண் எவளும் தன் இனத்தை இழப்பாள், நாட்டை இழப்பாள், ஏன் கற்புக்காக உலகத்தையே கூட இழப்பாள் என்பது ஏன் உங்களுக்கு புரியவில்லைன்னு உணர்ச்சி பொங்க பேசினார் ராணி. ராணி, நீ கூறிய காவியங்களை நான் நன்றாக படித்திருக்கிறேன். அவற்றில் கண்ட தத்துவங்களை நான் அறியாமலும் இல்லை. ஆனால் அந்த காவிய நிகழ்ச்சிகள் வேறு, இப்பொழுது நாம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் அஸ்திவாரமே வேறு. பொருந்தாத உவமைகளை கூறாதே. ராமகாவியத்தில் நடந்தது போல் யாரையாவது ஒருவன் கவர முற்பட்டால் என் பிணத்தை தாண்டிதான் உங்கள் மீது அவன் கை வைக்க முடியும். பாரதத்தில் நடந்தது போல் உங்களில் ஒருவரை எவனாவது அவமதிக்க சபைக்கு அழைத்து வந்தால் அவனை மட்டுமல்ல, அந்த சபையில் அனைவரையும் தயைதாட்சண்யமின்றி வெட்டி போட தயங்க மாட்டேன். அத்தகைய சம்பவம் இங்கு ஏற்பட்டு விடவில்லை. நான் உயிருடன் இருக்கும் வரையில் ஏற்படவும் ஏற்படாது. தவிர உங்களை நான் வரவழைத்தது என்னையும் என் சகாக்களையும் தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா இளஞ்செழியன். எந்த சகாக்கள்? கொள்ளைக்காரர்களான்னு கேட்டா அலீமா. இல்லை அலீமா, இந்த மாளிகையில் இப்பொழுது இருப்பவர்கள் கொள்ளைக்காரர்கள் அல்ல. என் நம்பிக்கைக்கு பாத்திரமான வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் என் நன்னடத்தையில் நம்பிக்கை உள்ளவர்கள். தமிழகத்தின் பிற்காலம் ஒன்றுதான் என் குறிக்கோள் என்பதை சந்தேகமற உணர்ந்தவர்கள். இரவின் 3ஆம் ஜாமத்திலிருந்து அவர்கள் மட்டும் இங்கிருப்பார்கள் சொன்னா இளஞ்செழியன். மற்ற சமயங்களில் கேட்டா அலீமா. புகாரின் கேளிக்கைக்காரர்களும் குடிக்கும் யவனர்கள், பரதவர்கள் முதலியோரும் இருப்பார்கள். இந்த மாளிகைக்கு 2 வித வேஷம் உண்டு. பகலிலும் இரவின் முதல் 2 ஜாமங்களிலும் இது கேளிக்கை கூடம். 3ஆவது ஜாமத்திலிருந்து தமிழகத்தின் தலை சிறந்த ஒற்றர்களின் இருப்பிடம். நான் சாதாரணமாக இங்கு வருவதானால் 2ஆம் ஜாம ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறேன். ஆகவே டைபீரியஸ் என்னை குடிகாரன் என்றும் நடத்தை கெட்டவன் என்றும் நினைக்கிறான். 2ஆம் ஜாமத்தில் இங்கு வரும் நான் 2ஆம் ஜாமம் முடிந்து கேளிக்கை கூட்டம் போன பின்பும் இங்கு தங்குகிறேன். 3ஆம் ஜாமத்தில் ஊர் உறங்கும். ஆனால் நானும் என் ஒற்றர்களும் உறங்குவதில்லை. தமிழகத்திலிருந்து கிடைக்கும் செய்திகளை பற்றி விவாதிக்கிறோம் சொன்னா இளஞ்செழியன். அதனால்தான் சில நாட்கள் பகல் வேளைகளில் மரக்கலத்தில் உறங்குகிறீர்களான்னு கேட்டா அலீமா. ஆம் அலீமான்னு சொன்ன இளஞ்செழியன் ராணிய பார்த்து, ராணி, நான் சொன்னதன் அர்த்தம் புரிகிறதல்லவா உனக்கு? நீங்கள் நினைப்பது போல் பெரும் அபவாதம் எதுவும் ஏற்படாது உங்களுக்கு. உங்களை வேண்டுமென்றே 2ஆம் ஜாமத்திற்கு பின்பு இங்கு வரவழைத்தேன். இந்த இடத்தில் நாம் கூடுவதை டைபீரியஸ் எதிர்பார்க்க மாட்டான் என்ற நம்பிக்கையிலேயே இங்கு உன்னை வரவழைக்க ஓலை அனுப்பினேன்னு சொன்னான். இங்கு நம்மை டைபீரியஸ் எதிர்பார்க்க மாட்டான் என்று உங்களுக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்னு கேட்டா ராணி. என்னுடன் படகில் வந்த யவனர்கள் சொல்லியிருப்பார்கள் நான் இந்த மாளிகைக்கு போயிருப்பதாக. திட்டிவாசல் காவலரை விசாரித்தாலும் தலைக்கவசம் அணிந்த குடிகாரன் ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு போனதாகத்தான் தகவல் கிடைக்கும். ஆனால் நான் அல்லியை போர்த்து விட்டதால் பெண் யார் என்று தெரியாது. நீயும் அலீமாவும் வந்ததோ பெரும் மர்மம். ஊரடங்கிய பிறகு வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் நற்பெயர் கெட வாய்ப்பில்லை. அப்படியே ஓரிருவர் உங்களை பார்த்ததாக வைத்துக் கொண்டாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னா இளஞ்செழியன். ஏன் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு கேட்டா அல்லி. அப்படி பார்த்தவர்கள் கிளப்பக்கூடியது வெறும் வதந்திதானே அல்லி. வதந்திக்கு பயப்படலாமா? முன்னமே நீ வதந்தியால் பாதிக்கப்பட்டவள். உன்னையும் என்னையும் தவறாக புரிந்து கொண்ட பூவழகி நம்மை என்ன பாடுபடுத்திவிட்டாள். அது மட்டுமா அல்லி, நான் யவனராணியை கவர்ந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறேன். இங்கிருந்து பிரம்மானந்தர் ஆசிரமம் போனேன். அங்கு பூவழகியின் தீவிழிகளுக்கு இலக்கானேன். பிறகு இந்திரவிழா மாளிகையிலிருந்து இரவோடு இரவாக ராணியை தூக்கிக் கொண்டு வானகரை சென்றேன். கருவூர் சென்றேன். உறையூருக்கு வந்தேன். அங்கிருந்து மீண்டும் புகாருக்கு வந்தேனே. இதையெல்லாம் அறிந்தவர் ஒருவரா இருவரா? பலர் அல்லி, பலர். இவற்றால் கிளம்பாத வதந்தி இனி கிளம்புமா? தவிர வதந்திகளுக்கு அஞ்சுவதும் விவேகமல்ல. அஞ்ச வேண்டியது மனசாட்சி ஒன்றுக்குத்தான். அது தெளிவாய் இருக்கும் வரை நற்பெயரை யாரும் கெடுக்க முடியாது. வதந்திகள் இடைக்காலத்தில் கெடுக்கலாம். ஆனால் இறுதியில் பொய் வதந்திகள் வந்த வேகத்தில் மறையும். உண்மையும் நற்பெயருமே நிலைக்கும். ராணி கூறிய அந்த ராமாயண பெருங்காவியத்தையே பார். சீதை மீதும் வதந்திகள் ஏற்படத்தான் செய்தது. அதற்காக காட்டுக்கும் அனுப்பப்பட்டாள் அந்த கற்புக்கரசி கருத்தரித்த நிலையில். ஆனால் உண்மை மறைந்ததா? இன்றும் அவளை கற்பின் தெய்வமாக கொண்டாடவில்லையா? வதந்தி பனி போன்றது. சத்தியத்தின் ஒளி அதை வெகு சீக்கிரம் கிழித்துவிடும். ஆகவே கவலை வேண்டாம் அல்லி. உங்கள் யார் நற்பெயரும் போகாது.
போக நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நாட்டு நலனை முன்னிட்டு நாம் சில முறைகளை, எச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மூவரும் இப்பொழுது எனக்கு அளிக்கக்கூடிய உதவிதான் தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும். பெரும் போர் மூள இருக்கும் இந்த சமயத்தில் உங்கள் மனதை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான மக்களின் நலனில், உயிர்களில், தமிழக பெண் மக்களின் கற்பில் மனதை பதிய வையுங்கள். பதிய வைத்து இதை கவனியுங்கள் சொல்லிக்கிட்டே திரும்ப மஞ்சத்துக்கு பக்கத்துல போன இளஞ்செழியன் அங்க இருந்த பட்டு சீலைய கூர்ந்து பார்த்தான். படைத்தலைவன் கொடுத்த விளக்கத்தாலையும் அவனுக்கு அவங்க மேல இருந்த அக்கறைய புரிஞ்சுகிட்டதாலையும் அந்த 3 பேரும் மெதுவா பஞ்சனைக்கு பக்கத்துல வந்தாங்க. அலீமாவும் அல்லியும் எதிரெதிர்ல மஞ்சத்துல உக்காந்தாங்க. ராணி மட்டும் படைத்தலைவன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா. அத பார்த்த இளஞ்செழியன், நீயும் இப்படி உட்கார் ராணி, அப்பொழுதுதான் நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு தெளிவாக தெரியும்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சு மஞ்சத்துல உட்கார வச்சான். அவன் அவளை அப்படி உட்கார வச்சதும் அவன் மேல இருந்த கோவம் எல்லாம் நீங்கி, இதற்காகவே இந்த மாளிகைக்கு 1000 முறை கூட வருவேனேன்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு தலை குனிஞ்சி பட்டு சீலைய பார்த்த ராணியோட எண்ணங்கள் எல்லாம் ஏதோ கனவுலகத்துல இருந்தது. பட்டு சீலையை பார்த்தாயா ராணின்னு கேட்டான் இளஞ்செழியன். ராணி எந்த பதிலையும் சொல்லல. அவளோட கைய பிடிச்சு அசைச்ச படைத்தலைவன், என்ன ராணி, பார்த்தாயா இல்லையா, முக்கியமாக அதில் என்ன தெரிகிறதுன்னு கேட்டான். ராணியோட உணர்ச்சிகள் படைத்தலைவனுக்கு புரியலனாலும் மத்த 2 பேருக்கும் நல்லா புரிஞ்சுது. அவங்க 2 பேரும் தலைய தாழ்த்திக்கிட்டே கண்களை மட்டும் தூக்கி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அதை எதையுமே கவனிக்காத இளஞ்செழியன், அலீமா, ராணிதான் மௌனமாகிவிட்டாள், உனக்காவது தெரிகிறதா இல்லையான்னு கோவமா கேட்டான். எது படைத்தலைவரேன்னு கேட்டா அலீமா. பட்டு சீலையில் காணப்படும் திட்டம்னு சொன்னா இளஞ்செழியன். அதில் திட்டம் ஏதும் தெரியவில்லையே, சில சித்திரங்கள் தெரிகின்றன, கோடுகள் தெரிகின்றன, பிறகு 2 சிகப்பு புள்ளிகள், ஒரு புள்ளி பெரியது, இன்னொன்று சிறியதுன்னு சொன்னா அலீமா. சரி அலீமா, கிட்டத்தட்ட திட்டத்தையே கூறிவிட்டாய். இப்பொழுது கவனியுங்கள். ராணி, அல்லி, உங்களையும் தான்னு சொன்ன இளஞ்செழியன், இந்த சிவப்பு புள்ளிகளிலிருந்து நமது திட்டத்தை துவங்குவோம்னு சொல்லி முதல் புள்ளியில கைய வச்சுக்கிட்டு திட்டத்தை விளக்கத் தொடங்கி, இந்த 2ம் போர் நிகழ வேண்டிய இடங்கள். ஒன்றில் பெரும் போர், அதிலிருந்து பின்வாங்கும் படையை அழிக்க இந்த இடத்தில் சிறிய போர் நடக்கும்னு சொன்னான். இளஞ்செழியன் விளக்க வந்த அந்த போர் திட்டம் என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.